தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் அதிகாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு 4 கடைகள் எரிந்து சேதமடைந்துள்ளது. தீ விபத்தால் உணவகம், மெக்கானிக் ஷாப் மற்றும் பெட்டிக்கடைகள் உட்பட 4 கடைகள் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இந்த தீ விபத்திற்கான காரணம் என்னவென்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதா? விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேருந்து நிலையம் அருகே இன்று அதிகாலையில் ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்தினால் உணவகம், மெக்கானிக் ஷாப் மற்றும் பெட்டி கடைகள் என மொத்த 4 கடைகள் தீயில் இருந்து சாம்பலாகி இருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேராவூரணி பேருந்து நிலையம் அருகே மணிகண்டம் என்பதற்கான சொந்தமான மணி மெஸ் என்ற உணவகம் செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இன்று அதிகாலையில் உணவகத்தில் சமையல் பணிக்காக ஆயத்த வேலைகளும் நடைபெற்று கொண்டிருந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக உணவகத்தில் தீ பற்றியதால் கண் இமைக்கும் நேரத்தில் தீ மளமளவென பரவி அங்கிருந்து சமையல் எரிவாயுக்கு பலத்த சத்தத்துடன் வெடித்தது. சிதறியதால் அங்கு பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டர் வெடித்ததால் ஏற்பட்ட தீ விபத்தில் அருகில் இருந்த கடைகளுக்கும் வேகமாக பரவின. இதனால் 4 நபர்களுக்கு சொந்தமான பஞ்சர் கடை மற்றும் மெக்கானிக்கல் ஷாப், மேலும் சின்னையன் மற்றும் முத்துராமன் ஆகியோருக்கான சொந்தமான 2 பெட்டி கடைகளும் என மொத்த 4 கடைகளும் முற்றிலும் தீயில் இருந்து கருகியது சொல்லப்படுகிறது. தீ விபத்தில் ஏற்பட்ட உணவகத்தின் பணியில் இருந்த பணியாளர்களும் உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி வீட்டுக்கு வெளியேறியதால் பெரும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பேராவூரணி மற்றும் அறந்தாங்கி தீயணைப்பு துறையினர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. தீ விபத்து காரணமாக பேருந்து நிலையத்திற்குள் பேருந்து வந்து செல்வதிலும் தற்காலிகமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் கடை வைத்திருக்கும் உரிமையாளர்களும் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. கௌதமி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.